வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இதை கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, போன எபிசோட் போய் கேட்கலன்னா போய் கேளுங்க தயவு செய்து. ஆமா, இதுக்கு முன்னாடி எந்த எபிசோட் கேட்கலனாலும் போய் கேட்டு வாங்க. ஆமா, எங்களுக்கு ரொம்ப கம்மியா போகுது, எங்களுக்கு மோட்டிவேஷனும் சேர்ந்து குறையுது. அதனால எங்களுக்கு மோட்டிவேஷன் கண்டினியூஸா இருக்கும். நாங்க இப்ப லூஸ் மாதிரி பேசிட்டே இருக்கணும்னா நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ நாங்க புதுசா ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கோம், லைக் லாஸ்ட் டைம் மாதிரியே. ஆமா, இல்ல நமக்கு ரீசெண்டா வந்து ஃபர்ஸ்ட் இந்த சிறப்பு பட்டிமன்றம் போட்டோமா, டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்ட். அப்புறம் அந்த குவிஸ் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, எஸ், நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, நாங்களுமே எதிர்பார்க்கல, மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கோம். யா, மூவி ரிவ்யூ மாதிரி மூவி ரிவ்யூ கிடையாது. ஆமா, லைக் மூவி ரிவ்யூ சொல்ல முடியாது, நிறைய வாழ்க்கைய பத்தி பேச போறோம். வாழ்க்கையில ஒரு ஆமா, வாழ்க்கையில தேவைப்பட்ட ஒரு விஷயம் பத்தி பேச போறோம். அந்த மூவியை பத்தி முதல்ல கெஸ் பண்ணலாம். அதை பத்தி நீங்க கெஸ் பண்ணீங்கனாலே லைக் அதுக்கப்புறம் என்ன நாங்க பேசுவோம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமா, லைக் அது தமிழ்ல சொல்லுவோமா அந்த படம் பேர்? அந்த மூவி பேர் என்னவென்றால் காதலன் ஆர் காதலி. எஸ், you guessed it right, லவ்வர். மணிகண்டனோட லவ்வர் படம் தான். பிரபுராம் வியாசா அவரோட படம் தான். ஆக்சுவலி நாங்க ரொம்பவே லேட், ஏன்னா அந்த படம் வந்து February 9 ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இப்ப பாரு, மார்ச் முடிஞ்சு, ஏப்ரல் முடிஞ்சு, மே முடிஞ்சு, இதுக்கப்புறம் தான் இனிமே உங்களுக்கு இது வரும். அதனால எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்க லேட்டா தான் அந்த படத்தை பார்த்தோம். ஏன்னா அந்த படத்தை பாக்குறதுக்கு ஒரு தயக்கம், உண்மையா சொல்ல போனா ஒரு தயக்கம் இருந்துச்சு. கண்டிப்பா, எனக்கு எல்லா படத்துக்குமே பொதுவா அந்த தயக்கம் இருக்கும். அது வேற தயக்கம், நான் பேச தயக்கம் பத்தி எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் தயக்கம், ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் தயக்கம் இட் இஸ். ஸோ இதை பத்தி நாங்க எதுக்கு வந்து இதை ஷூட் பண்ணணும்னு நினைச்சோம்னா, இதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா எல்லாருமே அவங்க ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியாலாம் வேற மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணும் என்றுதான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். ஆமா, லைக் எங்களுக்கே நாங்களே இது பேசிக்கிற மாதிரி இருக்கும். என் ஒப்பீனியனோ அவங்களோட மாதிரியும். ஆமா, ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிற ஃபோன் கால்னு நினைச்சுக்கோங்க. இந்த எபிசோட லிட்டரலா அப்படிதான் இருக்க போகுது. ஆமா, இட்ஸ் கோயிங் டு பி வெரி லாங் எபிசோட். உண்மையா சொல்ல போனா, சோ ஃபுல்லா கேட்க போறவங்களுக்கு பிரேஸ் யுவர்செல்ஃப். பாதிலே போறவங்களுக்கு நான் வந்து உங்க கூட டுக்கா ஏதோ பெருசா சொல்ல போற, நான் வந்து உங்க கூட டுக்கா. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வந்து நம்ம எதோட ஸ்டார்ட் பண்ண போறோம்னா, ஓகே அந்த படத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த படத்துல ஆமா, நீ பாத்தியா, அவங்க வந்து சர்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சர்வ் பண்றது. ஸோ சர்வ் பண்றதுன்னு வந்து அது ஒரு அழகான ஆக்டிவிட்டி. அந்த ஆக்டிவிட்டியில இட் ரெக்வயர்ஸ் சச் ப்ரெசிஷன். ஓகேயா, பேஷியன்ஸ், ப்ரெசிஷனு. அதாவது இட் ரெக்வயர்ஸ் மைண்ட்ல அது என்ன மாதிரினா, that it should not be disturbed. சுத்தமா டிஸ்டர்பன்ஸே இருக்க கூடாது. எனி கைண்ட் சுத்தமா இருக்கவே கூடாது. இந்த படம் எம்க்கு வந்து நான் கான்சென்ட்ரேட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் தேவைப்படும். ஆமா, இல்லனா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா நினைச்சு பாரு, வாட்டர்ல ஒரு போர்டு வச்சு அதுல நீ நிக்கிற, அது அப்படியே போறல நீ போறனா லைக் வாட், ரொம்ப பெரிய ஒரு ஆக்டிவிட்டி. அது ரொம்ப, அதுக்கு வந்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு காமான ஒரு எப்படி சொல்றது, ஃபோக்கஸ்டான ஒரு மைண்ட் தேவை. அவங்க தடுமாறுவாங்க செம்மையா, அத்தனை கீழே விடுவாங்க. எனக்கு அதை பாக்குறப்ப சரி ரைட்டு ஏதோ ஒண்ணு கத்துக்கிறாங்க போல. நான் லவ்வர் படத்தை பத்தி மீம்ஸ் நிறைய பாத்துருக்கேன், லைக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ப சொல்றதுன்னு சொல்லிட்டு. சோ நான் ஃபர்ஸ்ட் சீனே நினைச்சிட்டு போச்சு, இதனாலதான் ஏதோ சண்டை ஆக போகுது அப்படின்னு நினைச்சேன். சர்ஃப் பண்ண கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி இமேஜின் பண்ணிட்டு பார்த்தேன். பட் எண்ட்ல அதை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணது வந்து ஆமா, இட் வாஸ் சச் a brilliant move. அது எப்படின்னா, லைக் ஸ்டார்டிங்ல அது ஏன் காட்டுறாங்கன்னா, அவங்க மைண்ட் இஸ் ஆல்வேஸ் ஆக்குபைட் வித் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ when it is overல லைக் she is free now. She has all the freedom that she has. அதாவது அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ஃப்ரீடமும் உங்களுக்கு இருக்கு, மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஸோ she can confidently move with it அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு அழகான மெட்டஃபருங்க. ரொம்ப அழகா வந்து நம்ம தட்டு தடுமாறி நல்லா நடந்துருவோமா பறந்துருவோமா. எஸ், அது ஒரு அழகான மெட்டஃபர். ரொம்ப ரொம்ப யோசிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து தமிழ் மூவிஸ்ல வந்து கோலிவுட்ல இந்த மாதிரி ஒரு மூவி வந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் லவ்வர் பார்க்கும்போது இட் வாஸ் ஒன் ஆஃப் த டிப்ரெசிங் ஐ ஓப்பனிங் மூவி. கண்டிப்பா டிப்ரெசிங் தான் ஐ திங்க் கரெக்டான ஒரு. நான் இதை பார்த்துட்டு எனக்கு இருந்த ஃபீல் வந்துட்டு லைக் எனக்கு கோவம் வந்துச்சு, ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, எல்லாமே கலந்த ஒரு எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே சொல்லணும்னா, எனக்கு நமக்குலாம் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுரா.
ஆயிடுச்சுன்னா என்னடா ஆகும் அப்படின்னு யோசிச்சு தான் நான் பாத்துட்டு இருந்தேன் ஃபுல்லாவே. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கண்டிப்பா வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நம்ம ரொம்ப வெல்கம் பண்ணுவோம். இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து கோலிவுட்ல வந்து நம்ம நிறைய வெல்கம் பண்ணுவோம். ஏன்னா இப்ப வந்துட்டு இருக்காங்க ஆப்வியஸ்லி. அதான் இப்ப எல்லா படத்துலயுமே பாசிட்டிவ் சைட மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்கல்ல. இப்பதான் ஆக்சுவலி அதெல்லாம் பிரேக் ஆகி இப்ப இருக்கப்பட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு டிஃபரெண்ட் சைட காமிக்கிறாங்கல்ல. ஒரு 3 கதை ஒன்னொன்னுலயே ஒவ்வொரு விதம். இதுவும் அது மாதிரி தானே. நான் ஆக்சுவலி லாஸ்ட்ல வந்துட்டு அவங்க சேர்ற மாதிரி காட்டிடுவாங்கன்னு நினைச்சேன். இல்ல அவங்க மட்டும் சேர்ந்து இருந்தா அது அவங்க என்டையர் ஸ்கிரீன் பிளேயும் பிளாட்டையும் மாத்திருக்கணும். அவங்க வந்து சேரணும்னு இருந்திருந்தா இவ்வளவு நடந்து போய் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஆடியன்ஸே ட்ராஷ் எல்லா பேஷ்ல இருந்து எல்லாமே பண்ணிருப்பாங்க உட்காந்துட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. சோ வந்து இந்த படத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கேரக்டர்ஸ் வந்து திவ்யா வந்து அதாவது நம்ம மெயின் கேரக்டர் அதாவது இவங்க ப்ரோட்டகனிஸ்ட்ல வந்து இவங்க ஹீரோயின் அவங்க வந்து அவங்க ரோல் இஸ் பிளேட் பை யாரு? ஸ்ரீ கௌரி பிரியா. எஸ், சச் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ்ல. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன படம்? ஜிகர்தண்டா. அந்த மாடர்ன் லவ் சீரிஸ்ல பாத்தியா? ஓ இல்ல பார்த்தது இல்ல. அது சூப்பரா இருக்கும். அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க கேரக்டர். ஸோ இதுலயும் வேற லெவல். அதாவது எப்படின்னா ஒரு ஃபன்னா ஈஸி கோயிங்கான ஒரு கேரக்டர், ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரி ஒன். ஆமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஜெண்டரே பார்க்காம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்காங்க. லைஃப்ல எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு எக்ஸப்ட் ஃபார் தட் ஒன் ரிலேஷன்ஷிப். எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதே இந்த பக்கம் பார்த்தா இவரு அருண் மணிகண்டன் சார். அவருக்கு என்னன்னா வந்து ஃபேமிலியும் சரி ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் குடுக்குற மாதிரி ஒரு ஹவுஸ். அதான் நம்ம இப்ப வந்து ஹோம் இஸ் வேர் பீஸ் இஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அவருக்கு அது இல்ல. ஆமா, அது வீட்லயும் இல்ல வேலையும் இல்ல. அவருக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் திவ்யா மட்டும்தான் வந்து ஒரு ரே ஆஃப் சன்ஷைன். அவர் ரே ஆஃப் சன்ஷைன், ஹோப் எல்லாமே அவர் வாழ்க்கையிலேயே. ஆமா, ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா பெருசா காட்ட மாட்டாங்க. ஒரே அந்த அருணாச்சலேஸ்வரம். ஆமா, பாத்துட்டீங்க எல்லாரும். விஸ்வா கேரக்டர் ப்ளே பண்ணுவாங்க. ரொம்ப ரிஸ்காவா இருக்காரு. சொல்லுவாரே அவர்தான். இரு அருண் வந்து இத சொல்லி ஆகணும். அருண் வந்து கொஞ்சம் ரிசர்வ்டான டைப். பெருசா யார்ட்டையுமே ஒத்திக்க மாட்டாரு. ஆனா பேசுவார். அவருக்கு வந்து அவர் மேல லைட்டா ஷோவனிஸ்டிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரியுது. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் மேல அந்த லைட்டா அந்த ட்ரேசஸ் வருது. அந்த வந்து நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். ஓகே. சோ வந்து கேரக்டர் ஸ்கெட்ச்ல இவங்க ரெண்டு பேர் தான முக்கியமான ஆளுங்க. ஆமா, இவங்க தான் முக்கியமான ஆளுங்க. அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரோல். ஐயோ, எனக்கு ஆக்சுவலி நான் அந்த படம் பார்க்க இப்ப இவ பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேருமே இந்த படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அவ பார்த்து முடிச்சு நான் 2 நாள் கழிச்சு தான் பார்த்தேன். அதுல நான் வந்து பார்த்த இது எல்லாமே போஸ்ட் எல்லாமே வந்து லைக் இந்த பக்கம் இவர் விஸ்வா அதான் அந்த அருணாச்சலேஸ்வரன் அவர் வந்து தங்க மச்சா விட்றாதுன்னு சொல்ற மாதிரியும், ஐஷு வந்து யூ டிசர்வ் பெட்டர்னு சொல்ற மாதிரியும், அதாவது எவ்ரி கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியலங்க. எனக்கு வந்து ரொம்பவே வந்து மன கஷ்டமா இருந்துச்சு. ஏன் ஜெண்டர் ஐ மீன் எதுக்கு வந்து ஜெண்டர் வச்சு பேசுறீங்க இதுல? லைக் நாங்க கேர்ள்ஸ் என்ன எல்லாருமே வந்து இது பண்ணிருக்கீங்களா? புரியுதா? அந்த மாதிரிதான். லைக் ஒருத்தவங்க கரெக்டா இருந்தா நம்ம கண்டிப்பா அவங்க இது பேசுறோம். இப்போ வந்து இவர் விஸ்வா வந்து எப்படி வந்து தங்க மச்சான் சொன்னாரு. பட் அவர் ஃப்ரெண்ட வந்து தங்க தாங்குறது அளவுக்கு அவர் இல்லையே. தங்கத்தை போட்டு ட்ராஷ்ல பண்ணாரு அவரு. தாங்குற மாதிரி அவர் வச்சிருந்தாரு சொல்லுங்க. இல்லன்னா தங்கம் ஏன் போகுது சொல்லுங்க. நல்லா இருக்கே. அதான் அது பார்த்தப்ப என்னடா ஐஷுவை நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தப்பான கண்ணோட்டத்திலேயே பாத்துருந்தேன். அவளை ஒரு பில்லி மாதிரியே பாத்துருந்தேன் ஸ்டார்டிங்ல இருந்து. பட் அப்புறம் தான் தெரியுது அவதான் கரெக்ட், அவ சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் ஹி ஹஸ் டன் இதுதான் கண்டிப்பா கரெக்டான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு பாக்கும்போது இந்த மூவி ஃபுல்லா பாக்கும்போது எனக்கு ஒரே ஒரு மீம் டைம்ல வந்து மண்டையில ஓடிட்டு இருந்துச்சு. நீ பாத்திருக்கேன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியுமா, நல்லவதான் மேடம் ஆனா என்ன கொஞ்சம் கஞ்சா அடிப்பான் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா எதுக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து இதுல கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மேபி இல்ல அருண் பண்றான்னா மேபி அவன் லைஃப்ல அவ்வளோ ப்ராப்ளம்ஸோட இருக்கும். அதனால அதை விட்டு வெளில வர்றதுக்கு ஹை ஆனோ என்னமோ. பட் இவனுங்க ஐடில இருந்து நல்லா தானே இருந்தானுங்க. இவனுங்களுக்கு எது கொடுக்கணும்? ஒருவேளை நடக்கிறத காட்டுறாங்களோ என்னமோ தெரியல நமக்கு. அதுவும் தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஊர்லதான் தெரியல, யாரையுமே நம்ப முடியாதுங்க. அது வந்து ஆமா, அது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதெல்லாம் யாருமே
என்னதான் உலகத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி சாய்ஸ்லாம் எடுத்துறாதீங்க. அப்புறம் யூஃபோரியால வந்து 2 மாதிரி தான் இருக்கு. ஆமா அந்த மாதிரி போடணும். புகை பிடிக்கிறது, அது என்ன ட்ரக்ஸ் எடுக்கிறது, புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஆமா அப்படிதான் இருக்கும். இப்ப எல்லாரும் ஐஷு தப்பு சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, அவங்க சொன்னது கரெக்ட்னு. ஏன்னா ஐஷு சுஹைல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, ஓகேவா? அது வந்து நம்ம ஹெல்தியான ரிலேஷன்ஷிப். எப்படின்னா சுஹைல் சொல்றப்பே தெரியும், சுஹைலும் அவங்களும் நடந்துக்கிற விதத்துலயே நம்ம காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல வந்து இவரு சொல்லுவார்ல, அருண் வந்துட்டு எப்படி ப்ரோ இவ்வளவு ஃப்ரீடம் தரீங்கன்னா, அவ ஃப்ரீடம் அவர்தான், என் ஃப்ரீடம் எந்த. சோ அதுலயே நமக்கு தெரியுது சூப்பரா அவர் வந்து எந்த மாதிரி டைப்ன்ட்டு. லைக் அதை பத்தி நம்ம போக போக பேசலாம். ஸோ வந்து விஸ்வா இருக்காரு. விஸ்வா வந்து ஆப்வியஸ்லி இஸ் நல்ல ஃப்ரெண்ட் தான். நாங்க நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னா சொல்ல மாட்டோம். இதுல யார் எங்க கண்ணு கெட்ட ஃப்ரெண்ட் மாதிரி தெரிஞ்சாருன்னா தீபன் தான். தீபன் வந்து அவர் வந்து லைக் அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவன் நம்பிக்கை உடைச்சிட்டாங்க, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அர்ஜுன் ரெட்டில வந்து அர்ஜுன் ரெட்டி அவர் தான். மூணு லாங்குவேஜ்ல வந்துச்சு. 3 லாங்குவேஜ்ல உள்ள ஹீரோ எல்லாருமே தான். அப்புறம் காற்று வெளியில கார்த்திக், இவங்க எல்லாம் வந்து டாக்ஸிசிட்டியை வந்து அப்படியே வைப்ரேட் பண்ணும்போது, அது பேர் என்ன, இப்படி வருமே வெளில ரேடியேட் பண்றவங்க. சாரி, ரேடியேட் பண்றவங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரேடியேட் பண்றவங்க. அனிமல், ஐயோ அது எப்படி நான் விட்டேன். அனிமல் இந்த அதான் அர்ஜுன் ரெட்டியே போனீங்க. சந்தீப் கோஸ்டா தானே அவனோட டேரக்டர். சந்தீப் வங்கா அவன் வந்து சரியா, ஐயோ அது எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து டாக்ஸிசிட்டிங்க. இதெல்லாம் வந்து லவ்னு தூக்கி வச்சு பேசக்கூடாது, ஓகேயா? அடிக்கிறது, உதைக்கிறது. அவன் சொன்னால ஒரு இன்டர்வியூல, if I cannot scold my woman and beat her, curse my woman in front of anyone, then I don't see love, I don't see emotions அப்படின்னு அவன் சொன்னாங்க. ஐயோ எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த மாதிரி அது வந்து லவ் கிடையாது. அதெல்லாம் எப்படி காமிச்சாங்கன்னா கடைசியில அவங்க ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஆனா இந்த படத்துல பெர்ஃபெக்ட்டா ஒன்னா சேரல. பிகாஸ் இவனும் அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் போர்ட்ரே பண்றான். லைக் இவங்க மேலுக்கு மோசம் கிடையாது, லைட்டா அந்த மாதிரி பிசிக்கல் அபியூஸ் இல்ல, பட் வெர்பல் அபியூஸ்ன்றது ரொம்பவே இருந்துச்சு. இதுல வந்து நான் அதான் இத பத்தி நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. அபியூஸ் இன் வாட் எவர் ஃபார்ம் இஸ் அபியூஸ், அவ்வளவுதான். அது தப்புதாங்க. அது பிசிக்கலா இருக்கலாம், மென்டலியா இருக்கலாம், இல்ல எமோஷனலியா இருக்கலாம், வெர்பலி இருக்கலாம். அதான் அந்த திருக்குறள் வரல, நாவினால் சுட்டப்படி. இந்த எபிசோட்ல ப்ராபம் இல்ல வசி, இது திருக்குறள். நாவினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே. ஐயோ தப்பு, தீவினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவிடு. சே அதான் லைக் தீயால சுட்டப்புன்னு கூட போயிடுவோங்க. நீங்க ஒரு வார்த்தையால வந்து யாரையாச்சும் சுட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி அந்த சீன் பாத்தியா? அவன் வந்து அவ ரொம்ப கோவத்துல ஆனவுனே அவன் எந்த வார்த்தைய சொன்னா பாத்தியா அவள? அதுக்கு அவ திரும்பி பார்வை பாப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த டைம் தான் அவ வந்து முடிவு பண்றான், நமக்கு வந்து இவன் தேவையில்ல, இது போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டான். ஆக்சுவலி நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், யாரு கேக்குறீங்களோ பாய் ஆர் கேர்ள், கேக்குறவங்க என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டீங்கன்னா, ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா, அந்த பார்ட்னர் வந்து அவங்க எந்த அளவுக்கு கோவமோ, நீங்க கோவப்படுத்திருக்கலாம், வாட் எவர் அது என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும், யாரு மேலேயே கோவம் இருக்கலாம், என்னவா இருந்தாலுமே, எந்த லெவல் ஆஃப் பீக் கோவத்துல இருந்தாலுமே அவங்க வார்த்தைகளை வந்து கரெக்டா பார்த்து பேசுவாங்க, ஓகேயா? இவன் தானே அப்படின்னு சொல்லி திட்டிட கூடாது. உங்க மேல கோவம் இருந்துமே திட்டக்கூடாது. திட்டுறதுலயே இது இருக்கு, விளையாட்டுக்கு கெட்ட வார்த்தை பேசுறது வேற, சீரியஸா கெட்ட வார்த்தை பேசுறது வேற. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. என்ன ஒரு கோட் எங்கேயோ படிச்சேன் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு மண்டையில ரொம்ப ஆள் மனசுல அது ரொம்ப பதிஞ்சிருச்சு. ஆமா, என்னன்னா ஒரு மேன் வந்து அவனோட ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கோவத்துலதான் வந்து அவனோட ட்ரூ லவ் தெரியும். ஏன்னா அப்பதான் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். லைக் அவன் உண்மையிலே லவ் பண்ற பர்சனை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, வெர்பலியோ பிசிக்கலி எதுவா இருந்தாலுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அந்த சொல்ற வார்த்தைகளை வந்து பார்த்து பேசுவான். இதுவே சும்மா இருக்கவன் வந்து சும்மா சொல்லிட்டு போயிடுவான், நமக்கு தான் அது தெரியும். ஸோ கைஸ் ரொம்ப பார்த்து பேசுங்க, யார்ட்டையும் நீங்களும் விட்டுறாதீங்க, யாரும் உங்களும் விட்டுற விடாதீங்க. ஐ மீன் தி வேர்ட்ஸ் தான். எஸ், அதான் இது நம்ம வந்து இதுதான் சொல்லணும், யார்ட்டையும் பேச்சு வந்து ரொம்ப விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. அப்புறம் முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பசங்க இருக்காங்கல்ல, நம்ம சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், அவங்கலாம் வந்து இந்த படம் வந்த டைம்ஸ்ல, அதாவது Feb 9 வந்துச்சுன்னா, அந்த வேலண்டைன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப இதாச்சு, ஓடிடி எல்லாம் வந்துச்சு. அப்போ வந்து அதான் நீ சொன்ன மாதிரிதான் இவனை போட்டு கழுவி ஊத்துனாங்க. யார? ஐஷுவை போட்டு. ஐஷு, ஆமா, ரொம்ப இவன் போய் சொன்னதுனாலதானே. சாரி, ஆமா
பொய் சொல்றது அவளும் தானே பொய் சொன்னான்னு சொல்லிட்டு இல்ல அது எப்படி சொல்லிருந்தாங்கன்னா இவதான் வந்து அவங்க 2 பேரும் பிரிச்சு விட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நீ சொன்ன மாதிரிதான் அப்படிதான். ஆமா ஐஸ்வர்யா சொல்றது, சாரி நான் இவங்கன்னு நினைச்சிட்டேன். அவங்க யாரு? ஐயோ ஹீரோயின் பேர் என்ன? திவ்யா. நான் ஐஷு பத்தி பேசிட்டு இருக்கேன். ஐஷு தான் வந்து பிரிச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐஷு கழுவி ஊத்துனாங்க. அதே மாதிரி அருண் தான் கரெக்ட், அருண் தான் ஆல்பா மேல் அப்படின்லாம் சொல்லி பேசுறீங்க கைஸ். ஆர் யூ இன் யுவர் ரைட் மைண்ட்? ஐ திங்க் யூ நீட் தி டாக்டர். தெரப்பி வேணா சொல்லுங்க, நாங்க 2 பேரும் காசு பொறுக்கி போட்டு உங்களை அனுப்பிச்சு விடுவோம். பொறுக்கி போட்டு தர முடியும். இப்ப வந்து லைக் எந்த அளவுக்கு நீங்க மைண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா அருணை வந்து நீங்க கரெக்ட்னு சொல்லுவீங்க. லைக் ஆக்சுவலி இந்த படத்து கூட சில மாமன்னனுக்கும் பாசாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்கல்ல, அந்த மாதிரி போல. ஐயோ ஆமா, அவ வந்து எந்த அளவுக்கு ஜாதி வெறி புடிச்ச ஒரு வில்லனை போட்டு இவனை இந்த பாட்டு போட்டு, அது என்ன இந்த திமிரா ஏதோ ஒரு படத்துல வந்து ஒரு விஷால் படத்துல ஒரு பாட்டு வரும், அத போட்டு வாராண்டான்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு யாரா நீங்க என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்லயே ஒருத்தவன் இருக்கான், அவன் போட்டிருந்தான். அவனா இருந்துச்சு எனக்கு லிட்டரலா. சரி அதான் ஐஷோ ட்ராஷ் பண்ண மாதிரி திவ்யாவையும் ட்ராஷ் பண்ண மாதிரி நான் நிறைய போஸ்ட் பார்த்தேன். எப்படின்னா இவன் போய் சொல்றான்னு சொல்றீங்களே, இவன் கோவப்படுறான்னு சொல்றீங்களா, அவ அத்தனை போய் சொல்லிட்டு போயிருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னாங்க. லைக் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து அவ போய் சொல்றது எதுக்குன்னா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பான். நல்லா கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா, அதே மாதிரி செகண்ட் சரி பரவாயில்லன்னு வந்துட்டு பார்ட்டி கூட்டிட்டு போவோம். பார்ட்டில போய் என்ன பண்ணுவான், அங்கேயும் அடிதடி சண்டை. எவ்வளவு ஹியூமிலியேட்டிங்கா இருக்கு, எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும் அந்த பொண்ணுக்கு, நினைச்சு பாருங்க. அதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் வேற. லைக் வந்து நீங்க எந்த மைண்ட் செட்ல இருந்துட்டு அருணை வந்து நீங்க இது பண்றீங்கன்னு தெரியல. ஆப்வியஸ்லி அவனும் கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது. அது எவ்ரிவன் ஹஸ் குட் அண்ட் பேட் ட்ரைஸ், அவ்வளவுதான். மாத்திக்கும் செய்யலாம் அந்த மாதிரிதான். அதே மாதிரி அருண் என்டையர்லி கெட்டவனும் கிடையாது. சொன்ன மாதிரி ஒரே டயலாக் தான் அந்த ஒரு பொண்ணு சொல்லுவாங்க. லைக் எல்லாருக்குமே வந்து ஒரு பிட் ஆஃப் டாக்ஸிசிட்டி இருக்கும், அது அந்த லெவல் தான் வந்து டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லி அத சொல்ல. ஆமா அருண் வந்து லைக் எப்படி சொல்றது, அவன் என்டையர்லி கெட்டவனும் கிடையாது. திவ்யாவும் அந்த மாதிரி ஃபுல்லா நல்லவனும் கிடையாது. அவ போய் சொன்னானா ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அவ ஏன் போய் சொன்னான்? ஓகே ஏன் போய் சொன்னான்? ஆமா அந்த மாதிரி நீ எதுக்கு சொல்லிட்டு போன போய் சொல்லிட்டு போன அப்படின்னா சொல்லிருந்தா நீ விட்டுருப்பியா, நீ போக கூடாதுன்னு சொல்லிருப்ப அப்படின்னு பாத்தியா, நீ இன்ஃபார்ம் பண்ண சொல்ல பெர்மிஷன் கேட்க சொல்ற. அதுதான் லைக் லவ்ன்றது ஒரு மேனுக்கும் ஒரு விமனும் ஒரு வாட்டர் யாருக்கும் 2 பேருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான், சரிங்களா? லவ் வருதுன்னா லைக் அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்க மாதிரி தானே. ஓகே, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன உன்கிட்ட கேட்டுட்டு நான் போய் டீ குடிக்க போறேன்னா இல்ல நான் கேட்டுட்டு எங்க கல்யாணத்துக்கு போறேன்னா அந்த மாதிரி கிடையாதுல்ல. அப்ப இங்க மட்டும் ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? ஏன்னா இட் இன்வால்வ்ஸ் a boy பொசிஷன் ஏதாச்சும் கொண்டு வருவாங்க. ஐயோ அதுதான் பிரச்சனை அங்க. இங்க இன்னொரு இது வந்து அந்த படத்துல சந்தேகம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாம ஃபுல்லாவே காமிச்சது அதை மட்டும்தான். ஆமா, அது வந்து அந்த வேர்டே காட்டவே இல்ல. ஆமா, அவங்க யாருமே அந்த வேர்டை யூஸ் பண்ணவே இல்ல அந்த படத்துல. அந்த ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாவே இஸ் என்டையர்லி பொசசிவ், இஸ் என்டையர்லி கண்ட்ரோலிங், இஸ் என்டையர்லி வாட் அந்த மாதிரி தான். ஆமா, சந்தேக பிராணி. ஆமா, அந்த மாதிரி தான். இப்ப வந்து லைக் ஐஷோ பத்தி பேசணும்னா இப்ப வந்து நீங்க நினைக்கிறீங்களா லைக் ஐஷோ நீங்க தப்பு சொல்றீங்கன்னா இப்ப என்ன யோசிச்சு பாரு, ஐஷோ எல்லாரும் தப்பு சொல்றாங்கல்ல. இப்ப ஐஷு சொல்லலன்னா அவங்க பிரிஞ்சிருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கிடையாது. அட் ஒரு பாயிண்ட்ல அவளுக்கு வந்து அவளோட மென்டல் ஹெல்த் நொறுங்கி போய் எய்தர் அவ செத்து போயிருப்பா, சூசைட் பண்ணிருப்பா. இல்லன்னா அவ வந்து ஒரு ரொம்ப மோசமான ஸ்டேட்ல போய் பிரேக்கப் பண்ணிருப்பா. எனிஹோ வந்து இட்ஸ் எய்தர் டெத் ஆர் பிரேக்கப் தான் அவளுக்கு. ஓகேயா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டியை தான் அவன் வந்து அனுபவிச்சிருந்தோம். ஏன்னா ஒரு சீனை பாத்தீங்கன்னா எவ்வளவு தடவை அழுதான்ட்டு. ஆமா, பயப்படுறதுலே தெரியும். போன் அப்படியே எதுக்கு? ஏன்னா இப்ப நம்ம ஃப்ரீயா பேசணுங்க, அதை விட்டுட்டு மறைச்சிட்டு பேசணும். இதெல்லாம் வந்து நான் கண்குள்ள பாத்திருக்கேன். கண்குள்ள பாத்திருக்கியா? ஆமா, கண்குள்ள பாத்திருக்கேன். என் கூட இருந்து இந்த மாதிரி நான் நிறைய பாத்திருக்கேன். அதே மாதிரி நானும் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில ஐஷு கேரக்டர் பிளே பண்ணிருக்கேன். ஓகே, நான் சொன்ன திருந்துச்சா அல்ல அதுக்கே வந்து திருந்துச்சா எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சாங்கயோ. அப்புறம் அவங்க வந்து they decided to part ways.
ஓகே. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஒரு எனக்கு புரியல இப்போ வந்து யாரு ஐஷு கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஆமா ஒரு சீன்ல பாத்தியா நான் உன்கிட்ட பேசவே இல்ல அவள்கிட்ட தான் கேட்டேன் அப்பெல்லாம் சொல்லி இது நல்லா இருந்துச்சு. சாவேஜா அப்படி. ஆமா நல்லா இருந்துச்சு. எவ்ரிவன் நீட்ஸ் ஐஷு இன் ஹர் லைஃப். கேன் ஐ பி யுவர் ஐஷு? ஷூர். ஐ அம் ஆல்ரெடி பிளேயிங் அந்த மாதிரி. ஓகே. அடுத்து வந்து முக்கியமான அந்த படத்தையே அமைப்பு போட்ட ஒரு கான்செப்ட் என்னன்னா அருண் பேரண்ட்ஸ் லைஃப். அது என்னன்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ஒரு அழகான மேரேஜ் லைஃப்ங்க. அது வந்து யாருக்குமே அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஆனா நம்ம இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பாக்குறோம். ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் மேரேஜ், அதாவது ஒரு மேரேஜ், ஆமா ஒரு மேரேஜ் தட் இஸ் ஜஸ்ட் சோ broken yet ஒரு குட்டி நூலால ஒட்டி நிக்குது. அந்த நூல் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு அருணா கூட இருக்கலாம். அருணா கூட இருக்கலாம். ஏன்னா அவன் ஒரு நாள் அவங்க அம்மா வந்து அவனை பார்த்துட்டு புடிச்சுக்கிட்டு இருக்கலாம் மேபி. அதான் லைக் எப்படின்னா அவ வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவாள்ல அந்த அம்மாவை, அப்ப வந்து அவரு புடிச்சிட்டு வந்துருவார்ல. அந்த சீன்ல இருந்த டென்ஷன் இருக்கு பாத்தியா. நம்ம யாராச்சும் கெஸ்ட் வரப்ப நம்ம வீட்ல ஏதாச்சும் சண்டை போட்டாலே அப்படி இருக்கும். பட் இமேஜின் தட் சீன் வந்து அவளுக்கு முதல்ல எப்படி இருந்திருக்கும். ஏன்னா அவ வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கா. பட் இன் டிஃப்ரெண்ட் வே. என்னன்னா வெர்பல் அபியூஸ் தான் அவளுக்கு நடந்துட்டு இருக்கு. பிசிக்கல் சோஃபார் எதுவுமே நடந்தது கிடையாது. நமக்கு கூட தெரியாம நடந்திருக்கலாம். ஐ மீன் நமக்கு காமிச்சது அவ்வளவுதானே சொல்றேன். மேபி அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதும்போது இருக்கலாம். அதாவது லைக் நீங்க அருண் பேரண்ட்ஸ் லைஃப் எப்படின்னா அருணோட அம்மா வந்து ரொம்பவே அவங்க அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, அப்பாவை டிபெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் அவங்க புள்ளைய டிபெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அருண். இங்க வந்து ரெண்டு பேருமே சரியில்லை. அருண் வந்து அவங்க அப்பாவை அடியோட வெறுக்கிறான். ஓகே. at the same time he becomes his அப்பா at the end. ஒரு கேள்வி கேட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பே முடிஞ்சிருச்சு. ஆமா இந்த மாதிரி லைக் இட் வர்க்ஸ் இன் டூ வேஸ். என்ன பொறுத்த வரைக்கும் லைக் எப்படின்னா எப்படி பார்த்து வளர்றாங்களோ அதே கேரக்டர்ஸே இன்ஹெரிட் பண்றாங்க. அதான் ஒரு விதத்துல இப்படின்னா, ரெண்டாவது விதம் எப்படின்னா they get so affected and try their level best to not become their parents. Exactly, yes. But at the end they become it. அவ்வளவுதான். ஏன்னா you can never change your the way you grew up. லைக் இல்ல அப்படி சொல்லிட முடியாதுல்ல. லைக் எப்படி சொல்றது, இல்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம்ல. இரு நீ வந்து நல்லா யோசிச்சு பாரு. சில பேர் இருப்பாங்க அவங்க அம்மாவா வளரும் போது சில தப்பு இருக்குல்ல அவங்க அம்மா சில கேரக்டர்ஸ் இன்ஹெரிட் பண்ணிருப்பாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ரொம்ப எமோஷனல் வச்சுக்கோ. இவங்களும் எமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இல்ல நான் என்ன சொல்றேன்னா உனக்கு புரியுதா. லைக் இப்போ ஒரு மிஸ்டேக் அவங்க பண்றாங்கன்னு வச்சுக்கோயேன். நான் வந்து இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா நீங்க வந்து கொலின் ஹூவரோட இட் ends with us it starts with us ரெண்டு புக் இருக்கு படிச்சிருக்கீங்க. அந்த புக்ல வந்து என்ன போட்டிருக்குன்னா அவளும் அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஓகேயா. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா. இருந்தாலும் அவங்க அம்மா அமைதியா இருந்து அவங்க கூடயே இருப்பாங்க, ஒன்னாவே இருப்பாங்க. அந்த அப்பா செத்து போற வரைக்கும் கூடவே இருப்பாங்க. ஓகேயா. அப்ப என்ன நினைப்பானா நம்ம கடைசியில நம்ம அம்மா ஆகிடவே கூடாது அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனா அந்த எண்டு வந்து அவளுக்கு வந்து ஒரு பார்ட்னர் கிடைப்பான். அவனும் அவளை போட்டு அடிப்பான். ஆனா அவ வாயவே திறக்க மாட்டான். இல்ல நான் எப்படி சொல்றேன்னா ஓகே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அவங்க அம்மா கஷ்டப்படுறது அவனுக்கு தெரியுது. ஓகேவா. தெரியறப்ப அப்ப வந்து அவங்க அம்மாவும் கண்டிப்பா அவங்க படுற கஷ்டத்தை ஷேர் பண்ணிருப்பாங்க. அப்ப வாட் ஹி வில் டிசைன் man like that அப்படி நினைச்சிட்டு மேபி அது வந்து it happens like in some of the cases I mean 50-50 வெச்சுக்கலாம். In some cases it happens this way and in that other cases it happens this way. It works in both ways. ஆனா இந்த கேஸ்ல it's like what it's the latter part. அது எப்படின்னா அருண் பேரண்ட்ஸ் ஆர் லைக் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சீட் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பண்ணிட்டு அவங்க அம்மாவோட ஹார்ட்டை ரொம்ப பிரேக் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா she decides to suicide அந்த மாதிரி அட்டம் கூட பண்றாங்க அவங்க. ஆனா ஃபெயில்ட் ஆயிடுது. ஸோ என்னன்னா இது எப்படி ஷேப் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மீட் சொல்றேன் நீ சொன்னல அவங்க அப்பா அவங்க அம்மா மீட் பண்ணும் போது அவங்க அம்மா வந்து தோசை ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நாக் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து கத்திக்கிட்டே உள்ள போறாங்க. அது வந்து அவ பார்த்து அவ பயப்படுறா, ரொம்ப பயப்படுறா. ஏன்னா அவ ஃபியூச்சர்ல she sees herself in the place of his mother. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு அபியூஸ்ல ஒரு வெர்பல் அபியூஸ் வந்து it does not take a long time to become physical abuse. அது ஒரு thin line தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு மூளை it becomes this way. இப்போ
அந்த அந்த இந்த சீன் இன்டர்வியூ சீன்ல அவன் கெட்ட வார்த்தை சொன்னான்ல, வாட்ஸ்அப் அவ கிட்ட இருந்திருந்து அந்த அவன் சொல்லிட்டா ஒரே அரைஞ்சிருந்தா புரியுதா? அதே மாதிரி அந்த ஆட்டோ சீன்ல நான் அவளை அடிச்சிருவானோ அப்படின்ற பயத்துல. ஆமா ஆமா ஓகே. அதனால வந்து பட் ஹி வாஸ் வெரி ஷூர் தட் ஹி ஷுட் நாட் ஹிட் ஹர். அது என்னமோ நமக்கு ஓகேவா இருந்துச்சு. ஆமா கரெக்டா காமிச்சாங்கல்ல. ஆமா அதனால ஒரு பேரண்ட்ஸ் சில்ட்ரன் வந்து நம்ம பார்த்து வளரனால அது அவங்க சைக்காலஜில இது ஆக்சுவலி ப்ரூவன் ஃபேக்ட். அவங்க பார்த்து வளர்றதுதான் வந்து அவங்க இதாகும். இப்ப அவன் எப்படி வந்து அவன் அவங்க அப்பாவை ரொம்ப வெறுக்கிறான், இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அவங்க அப்பா பண்ணதை அவன் பண்ணல. என்னன்னா அவங்க அப்பா வந்து சீட் பண்ணாங்க அவங்க அம்மா மேல. வேற ஒரு பொண்ணு கூட போனாங்க, காசு திருடினாங்க. அவன் காசு திருடல, வேற பொண்ணு கூட போல. ஆனா அவளை மென்டலி அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தினான். ஆமா ஓகே. இந்த நேம் ஆஃப் லவ் தெரியாம பண்ணாலும் சொல்ல முடியாது, பட் வேணும்னே தெரிஞ்சு பண்ணாலும் சொல்ல முடியாது. இல்ல அது மேபி அவன் சின்ன வயசுல அதை பார்த்து லவ் லவ்னு அதை நினைச்சிட்டு வாழ்ந்துருக்கலாம். அந்த ஐடியாவே தப்பா இருக்கு. இப்போ நம்ம ரெமோ படம் எல்லாம் பாத்துருக்கோம்ல, ரெமோல எப்படி ஸ்டாக்கிங் தான் லவ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க, காமிச்சாங்க. ஓகே அது இப்போ நமக்கு தெரியுதுல. அந்த டைம்ஸ்ல வந்து அதான் லவ் நம்மளும் நினைச்சிட்டு இருப்போம். நம்ம ஒரு 8th படிச்சிருப்போம் அந்த டைம்ல. இப்ப நமக்கு அது தெரிஞ்சா அது ஸ்டாக்கிங் அப்பெல்லாம் பண்ணா போய். ஒரு மீம் பார்த்தேன், இந்த முத்தம் பாண்டியும் சிவாஜி படமும் மெச்சூரிட்டிஸ் when you realize both are same சொல்லிட்டு கரெக்ட் தானடா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வந்து பண்ணானுங்களா, அதே தானடா அங்கேயும் பண்ணீங்க. இது ஃபன்னி மியூசிக் பேக்ரவுண்ட்ல போட்டா அது வந்து நல்லதாயிடுமா அப்படின்னு. வில்லன் மியூசிக் போட்டா அதுதான், அதாவது பாக்குற விதத்துலதான் எல்லாமே இருக்கு. சோ வந்து நம்ம அதை பார்த்து இது பண்ணணும். ஓகேயா? இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் லைட்டிங் பண்ணது. ஓகேவா? நீ ஏன் கோவப்பட்ட அப்படின்னா நீ ஏன் அப்படி பண்ணு அவன் கேட்பான்ல. அவன் உட்காந்து ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது உனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது, இருந்தாலும் இவ்வளவு கோவம் வரக்கூடாது. அப்ப வந்து சொல்லிட்டு பாத்துக்கா சொல்லிட்டு பாத்துக்கா அவ வந்து நீ ஏன் என்கிட்ட சொல்லாம போன, அதனால எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த டேர்ம்க்கு ஒரே ஒரு பேர் வந்து கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வரும். அதெல்லாம் வந்து நம்ம கேஸ் லைட்டிங்னே தெரியாது, மேனிபுலேஷனே தெரியாது. நம்ம வந்து அது எப்படி ஆக்கிடும், நம்ம வந்து ஆக்கிடும். ஐயோ நம்ம தான் தப்பு போல. அவளை யோசிச்சிருப்பா, ஒரு வேலையை வந்துட்டு சொல்லிட்டு போயிருந்தா நம்மள வந்து விட்டுருப்பானோ, நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைச்சு வச்சிருவான். கேஸ் லைட்டிங். கேஸ் லைட்டிங் வந்து ஒரு நாள் அது என்ன, ஒரு நாள் திருடன் பல நாள் ஒரு நாள் அதுதான் அந்த மாதிரிதான். சோ எவ்வளவு நாள் உனக்கு கேஸ் லைட் பண்ணாலும் கடைசியில உனக்கு அது அதான் சொன்ன மாதிரி சூசைட் பண்ணிட்டு அந்த மாதிரிதான் ஆகும். அதேதான் நீ ஃபர்ஸ்ட் இந்த வெர்பல் அபியூஸ்க்கும் பிசிக்கல் அபியூஸ்க்கும் ஒரு தின் லைன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பொசிசிவ்னஸ்க்கும் சந்தேகத்துக்கும். கரெக்டா? பொசிசிவ்னஸ் வந்து அது ஒரு லிமிட்ல இருக்கிற வரைக்கும் ஓகே, லைக் பண்ணா அப்படி இருக்கும். அதுவே வந்துட்டு அவன் ஆக்சுவலி அவன் பண்ணது எல்லாமே சந்தேகம் தான். எப்ப தெரியுமா ப்ரூவ் ஆகும்? இந்த பிரேக்கப் அவன் சொல்லுவாள், சொல்றப்ப என்ன ரீசன் 3 நேரம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப மதன் அவன் பாப்பான் பாரு, சத்தியமா அடி ரூபாடா நீ அப்படின்னு அவ திட்டுவாங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எவன்டா நீ, யாரு கூட அந்த பொண்ணு பேசினாலும் உடனே அவ அதேதான் கேட்டாளா, யாரு கூட பேசினாலும் போயிடும். ஆமா கைஸ், நீங்க இதை வந்து ஒரு நல்ல, அதாவது கைஸ் கேர்ள்ஸ் வாட் எவர், நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா உங்க பார்ட்னர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். இப்ப எப்படி தெரியுமா, சரி இது திவ்யா மேல சாரி அருணுக்கு வந்து திவ்யா மேல நம்பிக்கையே இல்லை, அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்சுவலி வந்து எங்க அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க அத்தா பசங்கிட்ட சிரிச்சு பேசாதா, ஏன்னா அவங்க டைம் ஸ்டாப் இருந்துச்சு போல, சிரிச்சு பேசினா வந்து அது நம்ம ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க போல. சோ அந்த மாதிரிதான் சிரிச்சு பேசினா தப்பு கிடையாது. ஒரு நான் உன் கூட உன்கிட்ட சிரிச்சு பேசுறேன்னா ஒரு மனுஷன்ட்ட மதிச்சா சிரிச்சு பேசுறேன் அவ்வளவுதான், தவிர உன் கூட உடனே வேணாங்க அசிங்கமா பேசுறீங்க. ஓகே அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சிரிச்சு பேசுறதோ ஒரு நார்மலா ஃப்ரெண்ட்லியா பேசுறதோ டஸ் நாட் மீன் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் யூ. ஓகேயா? அது கேர்ள்ஸ்க்கு பொருந்து பாய்ஸ்க்கு சாரி கேர்ள்ஸ்க்கு பொருந்து பாய்ஸ்க்கு பொருந்து. அது நல்லா கொஞ்சம் மண்டையில ஏத்திக்கோங்க. அதான் இப்ப இவ்வளவு நேரம் கேட்டிருக்கீங்கன்னா ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு வந்து இது சீரியஸாவே இதை பத்தி பேசுறது அவதான் நாங்களே சில பாயிண்ட்ல வந்து கான்ட்ராஸ்டா இருக்கா கான்ட்ரடிக்டரியாலும் பேசணும்ல. ஸோ அந்த மாதிரிதான் எங்க வியூஸ் தான் சொல்றோம். நீ என்ன பெரிய பருப்பால் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் அனுபவம் இருக்கிற மாதிரி பேச வந்துட்டேன் கேட்காது. ஆமா எங்களுக்கு அனுபவம் கிடையாது, அனுபவம் கிடையாது. அனுபவம் வேணா இருக்கு, நான் சொன்னேன் ஐஷு கேரக்டர் பிளே பண்ண அந்த அனுபவம் இருக்கு, புக்ஸ் படிச்ச அனுபவம் இருக்கு. பலத்தால கெட்டு போயிட்டாங்க இந்த ஜெனரேஷன் எல்லாம் சொல்லாதீங்க. நிஜத்துல நடக்கிறது நிறைய பாக்குறோம், நிறைய தேர்ட் ரீடிங் பண்ணிருக்கோம்.
அதெல்லாம் வச்சுதான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இன்னொன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, கண்ட்ரோல் ஓவர் ஆர் பார்ட்னர் இஸ் நாட் லவ்ங்க. ஓகே, கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. லைக் இப்போ நீ பாத்திருக்கியா 24 hours after getting into relationship உன் பாஸ்வேர்ட் கொடு, உன் ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் கொடு, உன் வாட்ஸ்அப் இது கூட, நீ ஆட்டெல்லாம் பேசுற, உன் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பண்றது இல்ல. வாட் இஸ் விஷயமா? இதுக்கு பேரு லவ் கிடையாது. லாகின் பாஸ்வேர்டு 2 பேர்ட்ட இருந்தா வந்து எனக்கு தெரியலங்க. அது எனக்கு ரெட் ஃபிளாக் அவ்வளவுதான். நீங்க வந்தா நீங்க உங்களுக்கா தோணி குடுக்கறது என்டையர்லி வேற. ஐ அம் நாட் கோயிங் டு சே எனிதிங் அபௌட் இட். உங்களுக்கா தோணி குடுக்கறது இட்ஸ் என்டையர்லி டிஃபரண்ட். ஃபோர்ஸ் பண்ண கூடாதுங்க யாரையும். ஃபோர்ஸ் பண்ணி நீ அது குடு, நீ இப்படிதான் இருக்கணும், நீ முடி வெட்ட கூடாது, நீ பார்லர் போக கூடாது, அது பண்ண கூடாது, நீ அங்க போக கூடாது, கிளப் போக கூடாது, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? இப்போ அவங்களுக்கா தோணிட்டு பண்ணணும் எதுவுமே. இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணனா அது ஃபோர்ஸ் பண்ணலாம். 1 time 2 3 time 5 times பண்ணலாம். 6th time சொல்றா அவங்க கண்டிப்பா பொறுத்துக்க மாட்டாங்க, அவங்க போயிடுவாங்க. கண்டிப்பா. அதான் நீ சொன்னல, லைக் எப்படி சொல்றது, பொசிஷன்ஸ் இஸ் நாட் லவ்னு. அதேதான் இப்ப இந்த மாதிரிலாம் வந்து கேக்குறது கண்டிப்பா சில பேர் அதான் சொல்லுவாங்க, அதுதான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. நான் அவங்க மேல உள்ள அக்கறையில தானே சொல்றேன், ஒரு அக்கறை அப்படி இருக்கும். ஆமா அதேதான் நீ சொன்னது லவ். நான் வந்து ஐ கால் இட் கேரிங். ஓகே, ஆமா. Possessiveness is not same as caring. சரி விடு. நீங்க வந்து இப்போ அந்த பையன்கிட்ட பேசாத அப்படின்னு அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஐயோ பொசிசிவ்னஸ் ஹவு கியூட் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது எந்த மாதிரி நினைச்சிருக்க முடியாது. வாட் இஸ் அந்த கையும் நல்ல இன்டென்ஷன்ஸ் எல்லாம் பழகிருக்கவங்க கூட. இன்னும் இந்த பசங்க சொல்லுவாங்க தெரியுமா, பசங்களுக்கு தான் பசங்களுக்கு தெரியும். அப்போ நான் என்ன தெரியுமா கேட்பேன், அப்போ பசங்களுக்கே பசங்க மேல நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா உன் ஜெண்டர் மேல உனக்கே நம்பிக்கை இல்ல, நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? அதான் லைக் எப்படி சொல்றது, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஆர் மேனோட இன்டென்ஷன் பாய்ஸை விட பொண்ணுங்களுக்கு தானே நல்லா தெரியும். அது எப்படி சென்ஸ் பண்ணாம அப்படி நம்மளே சென்ஸ் பண்ணலனாலும் கூட சுத்துறாளுங்கல்ல அவங்களே சொல்லுவாங்க, இல்ல சரியில்லை, இல்ல கலாய்க்கிற மாதிரியாவே இருக்கட்டும், இல்ல ஒரு த்ரெட் மாதிரியே கண்டிப்பா சொல்லுவாங்க தானே. அப்படி ஆக்சுவலி இன் சம் கேசஸ்ல இட் வந்து ப்ரூவ்ஸ் டு பி ட்ரூத். ஐ மீன் இட் ஓகே, உண்மையா இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. ஏன்னா எப்படி சொல்றது, எனக்கு புரியலங்க, எப்படிங்க உங்க ஜெண்டர் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனை எப்படி நீங்க நம்பலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளும் சொல்லலாம்ல, ஒரு பொண்ணுக்குதான் பொண்ணு மனசு தெரியும். அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து வெக்கமே இல்லாம இப்பெல்லாம் இருந்துச்சுங்க மோசமா இருக்கு. கமிட்டா இருந்தாலுமே வந்து அவங்க அசிங்கமா ட்ரை பண்றாங்க மிருத்தி. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைக் தே ஆர் கமிட்டட் ஓகேயா, ஆனாலும் அவங்க ஆளுங்களை வந்து இன்னொருத்தனும் வந்து ட்ரை பண்றாங்க மிருத்தி. ஐ மீன் ஐயோ அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆமா என்கிட்ட சொன்னாங்க, அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் சி என் கூட ஒரு நாள் வாங்க, என்ன பிடிக்கலன்னா போங்க. யாரா பார்க்க பிடிக்குமா, பார்த்தோன்னே அடிக்கத்தானே தோண ஓடிடு அப்படிதான். ஓகே, அடுத்து வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி வேர் திவ்யா and Arun actually compatible. யோசிச்சு பார், think about it and tell me. மேல பாப்போம், ஏதாச்சும் மேகம் தோணுதா, மேகத்துல ஏதாச்சும் சீன் ஓடுதா, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க சொல்லுங்க. ஐயா எப்படின்னா லைக் காலேஜ்ல ஹவு தே மீட், அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்றாங்க, கல்ச்சர்ல மீட் பண்றாங்க. அந்த டைம்ல வந்துல அவனுக்கு அருணுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமஸான டைம், ஐ மீன் ஃபேமஸான ஒரு பர்சன் அவங்க காலேஜ்ல. அதுதான் அவனுக்கு பார்த்தா அவளுக்கு பிடிக்குது. ஏன்னா ஒரு ஆக்சுவலி வந்து பசங்க லுக்ஸ் எல்லாம், நம்ம பொண்ணுங்க வந்து லுக்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டோமா, லுக்ஸ் அறிவு இன்டெலிஜென்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டோமா, ஹார்ட்டி கூட எதுவுமே பார்க்க மாட்டோமா, ஹியூமர் இருந்தா அந்த பையன் நமக்கு பிடிச்சிருமா. ஐ திங்க் அததான் வந்து இந்த டைரக்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் ஹியூமரிஸ்டிக்கா பேசுறானா போச்சு, நம்ம மேடம் கரெக்ட் கவுந்துட்டாங்களா, அப்ரிஷியேட் பண்றாங்கல்ல, மயங்கிட்டு ஆமா மயங்கிட்டு இது பண்றாங்க, லுக்ஸ்ல ஓடுது. அப்புறம் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அண்ட் தென் வி ஸ்டார்ட் ஹேங்கிங் அவுட். ஆமா, அது என்னமோ ஒண்ணு காமிச்சாங்க, அதுவும் பிச்சுக்கிச்சு ஹேங் அவுட் பண்றாங்க. சோ ஃபார் அது ஹேங் அவுட் பண்ணிட்டே அது வந்து இட் டெவலப்ஸ் இன்டு லவ். வாஸ் இட் ஆக்சுவலி லவ்? யோசிச்சு பாருங்க. ஆர் வாஸ் இட் இன்ஃபாச்சுவேஷன்? ஏன்னா
ஆஃப்டர் காலேஜ்ல அவங்களுக்கு காலேஜ் முடிஞ்சு ஒரு 6 இயர்ஸா, ஏன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் 6 இயர்ஸ் சொல்றாங்க. ஸோ 6 இயர்ஸ்னா இப்போ வந்து அவங்க வெளியில இருக்காங்க. அருணோட லைஃப் பார்ப்போம். அருண்ஸ் லைஃப் இஸ் மிடில் கிளாஸ் லைஃப். அவனுக்கு வந்து ஃபேமிலி வீடு, நார்மல் வீடு, வீட்டுல அம்மா அப்பா பிரச்சனை இருக்கு, வேலை இல்ல, அந்த மாதிரி ஒரு லைஃப் குடிச்சுக்கிட்டு இருக்கான். பேட் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இருக்கு. டிவி அது ரொம்ப காட்டுவாங்க, சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது இல்ல, ஆமா ரீல்ஸ்லாம் பாக்குறது, நம்மள மாதிரியே பாக்க அந்த மாதிரி இருந்தா. அண்ட் தென் தேர் இஸ் யார் திவ்யா இருக்காங்க. திவ்யா இஸ் லைக் வாட், நல்ல வேலை, ஆமா நல்ல வேலை, சூப்பரான பாஷான அபார்ட்மெண்ட், குட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா she has gender, I mean both gendersல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஆனா அப்படி கிடையாது இவருக்கு, யாருக்கு நம்ம ஹீரோக்கு அப்படி கிடையாது. ஒன்லி மேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு அவங்களுக்கு. நல்லா அதை நோட் பண்ணு, ஏன்னா அவர் கேரக்டர் அப்பயே பிடிக்கல போல பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது கூட. இந்த மாதிரி டைம்ல இவங்க வந்து காலேஜ் இல்லாம வெளியில மீட் பண்ணியிருந்தா லைக் will they fall in love? கேள்விக்குறிதான். கம்பேட்டபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா அப்போ வந்து திவ்யாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஹையா இருக்கலாம். அவ யாருமே மீட் பண்ணாம இருந்திருந்தான். ஏன்னா ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யார் ஸ்டேட்டஸ் பத்தி பேசல, கிளாஸ் பத்தி பேசல, எதுவுமே பேசல. இதை பத்தி மட்டும் தான் பேசுறேன், கம்பேட்டபிலிட்டி மட்டும் தான் பேசுறேன். ஏன்னா பார்த்தோன்னே இது மாதிரி தான் இருக்கும். அவனுக்கும் வேணாம் தான் தோணும், இவளுக்கும் வேணாம் தான் தோணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இன்னொன்னு ஒண்ணு தோணுச்சு செம்மையா பாக்குறப்ப, என்னன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா, அதாவது எப்படி சொல்றது, நீ வர வர பேச மாட்ற, யாரு கூட போறேன்னு சொல்ல மாட்ற, இல்ல அதாவது அவங்க போனதை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரிய பார்த்து தெரிஞ்சுட்டு கத்துறது, ஏன் சொல்லாம கொள்ளாம போனேன் அப்படின்ற மாதிரி. கடைசியில இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் தான் கூட கிடையாது, கொஞ்சம் லைக் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுலயுமே வந்துட்டு இவ்வளவு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப்போட பேஸ் 3 கீ பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? The relationship must English the relationship must have a proper communication. Okay, communication ஐயோ அது ரொம்ப communication இல்லனா நீ சொன்ன பத்தி எல்டிஆர்லாம் அதெல்லாம் ஓட்டவே முடியாது. communication இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்யூனிகேஷன் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். ஓகேயா, நீ எந்த அந்த பர்சன் மேல அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கணும். இப்ப வந்து திவ்யா மேல அருணுக்கு சுத்தமா ட்ரஸ்ட் இல்ல. அதனாலதான் அவன் பேசுற பசங்கள்ட்ட எல்லாம் வந்து அவன் போயிடுவான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஓகே, ட்ரஸ்ட் இருக்கணும். ஆமா, இது இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும். மூணாவது என்ன இருக்கணும்? ஹானஸ்டி. அது ஆமா, ஹானஸ்டி. அதாவது லைக் ஹானஸ்டின்னு சொல்றது வந்து எனக்கு இங்கிலீஷ்ல சொல்றது இல்ல. அது எப்படின்னா லைக் எல்லாமே ஷேர் பண்ற அளவுக்கு அந்த பர்சன்ட்ட வந்து எல்லாமே ஷேர் பண்ற அளவுக்கு அந்த பர்சன்ட்ட வந்து சொல்ற அந்த இது இருக்க கூடாது, அந்த ஒரு தயக்கம் இருக்க கூடாது. உண்மையா இருக்கணும், ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும். ஏன்னா அதுல ஒரு தயக்கம் இருக்குன்னா இப்ப எதனால அப்படின்னு சொல்லி அதை வந்து சார்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்டே இல்ல. ஆமா, ஏன்னா ஜெனரலி வந்து பொய் சொல்லவே தப்புன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பார்ட்னர் அவங்க கூட தான் உங்க லைஃப் நீங்க லைஃப் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எப்படி நீங்க பொய் சொல்லலாம்? அவங்கள்ட்ட எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்க சொல்லியிருந்தா ஆக்சுவலி நீங்க ஓகே தானா, உங்க ரிலேஷன்ஷிப் ஓகேவா தான் இருக்கா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா தப்புங்க அது வந்து. அதுக்குன்னு லைக் இப்ப பார்ட்னருக்கு வந்து பர்த்டே வருது, பர்த்டே சர்ப்ரைஸ் பண்றதுக்காக போய் சொன்னா அது அப்படி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி லைக் அதான் அவ பயந்துட்டு அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவான், கோவப்படுவான்னு சொல்லி அந்த பொய் சொல்றது இருக்குல்ல, அது வந்து சத்தியமா இருக்கக்கூடாது. கம்யூனிகேஷன் வந்து என்னன்னா இப்ப திவ்யா தானே பேரு மாத்தி சொல்றான், திவ்யா தானே லைக் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் தெளிவா நீ ஏன் இப்படி யோசிக்கிற, ஏன் சந்தேகப்படுற மாதிரி பேசியிருந்தா எனக்கு என்னமோ இட் வுட் ஹேவ் மேட் அ டிஃபரன்ஸ். இதோட எரிக்கப்பட்டதையும் வந்து அவங்க ரொம்ப சப்ரஸ் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வச்சு, அதாவது டம்புன்னு சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு ஹர்ட் பண்ணுதுன்னு தெரிய வைக்கணும்ல. அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா என்னமோ ஒண்ணு. சொல்ற மாதிரி ஒரு கரெக்ட் பண்ண. ஏன்னா அந்த படத்துல இல்ல அவனுக்கு வந்து அவளை ஹர்ட் பண்றோன்னு அவன் நினைச்சு அப்படி இன்டென்ஷனா பண்ணவே இல்லை. அவன் நார்மலா தான் சொன்னான். ஏன்னா அதுதான் அதுக்கு வேற ஒரு தியரி சொன்னாங்கல்ல, மேல்னா இப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் அப்படி சூப்பீரியர் அப்படி நிறைய அதுக்கு தியரி சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆமா, நம்ம வந்து அதான் ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நம்மள ஒரு மாதிரி வொர்த்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்கணும், அந்த இடத்துலயே நீங்க அதை சொல்லி முடிச்சிடணும். அதான் நீங்க சொல்லிட்டீங்கன்னா
ஆமா ஏன்னா மைண்ட் ரீடர் கிடையாது, பிளாக் மெஜிஷியன் கிடையாது, ஆமா ஃபார்ச்சூன் டெல்லர் எதுவுமே அவங்க கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஜஸ்ட் ஹியூமன் பீயிங். ஓகே, ஜஸ்ட் ஹியூமன் பீயிங் அவங்களும். ஓகே, அதனால அவங்களுக்கு அந்த சூப்பர் பவர்ஸ்லாம் இல்லாத போது நமக்கு எதுனா ஒண்ணு பிடிக்கல நான் அவங்கள்ட்ட சொல்லிடணும். ஓகேயா, அதே மாதிரி இன்னொரு சில பேர் இருப்பாங்க தெரியுமா, எனக்கு பிடிக்கல நீ பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்கல நீ போக கூடாது. இல்ல யார் சோ இதெல்லாம் கேட்டாலே எனக்கு லைட்டா இது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒப்பீனியன் தான். ஃப்ரெண்ட்ஷிப்லயுமே வந்துட்டு அது கொண்டு வருவாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் பாயிண்ட்டுக்கு ஓகே பண்ணா ஓகே. பட் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, உடனே எல்லாரும் என்ன வந்து அட்டாக் பண்ணிடாதீங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டோட எனிமினா உனக்கும் எனிமின்னு சொல்றது. எப்படி சொல்றது நான் இத இல்ல, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு யாராச்சும் எனிமி இருக்காங்கன்னு வச்சுக்கோ, எனிமின்னு இல்ல ஒண்ணு உனக்கு யாரோ ஒருத்தவங்க பிடிக்கல ஓகேவா, இல்ல எனக்கு இது கான்ட்ராடிக்டான பாயிண்ட். ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டேன். பட் ரொம்ப க்ளோஸா இருக்க கூடாதுன்னு நினைப்பேன். நீ பேசிக்கலாம் பட் ரொம்ப க்ளோஸா ஆனா எனக்கு பிடிக்காது. உனக்கு புரியுதா? ஏன்னா நீ என்னோட இத வந்து நீ ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதா? இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணனும்னு அர்த்தம் எனக்கு, என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே, அதுக்காக எனக்கு அவங்கள பிடிக்காது, எனக்கு அவங்களோட சண்டை, இனிமே நீ மூஞ்சி கொடுத்து கூட பேசக்கூடாது, அவங்களோட பார்த்தா திரும்பிக்கணும்னு சொல்றாங்களே, ஹாய் பாயோட தான் நம்மளே இருப்போம் ஏற்கனவே. பட் அதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எனக்கு என்னமோ லைட்டா இருக்குது. எனக்கு இது ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என்ன நீ போக கூடாது நீ பண்ணக்கூடாது. லைக் எப்படின்னா ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன தெரியுமா மிர்ச்சி, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இல்ல யார் யாரும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா அது எப்படின்னா இப்போ வந்து நம்மளே வச்சுக்கலாம். ஓகேயா, நம்ம 2 பேரும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் வச்சுக்கோங்க, உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குலா, நீ அத புடிச்சே நீ அது பண்ணும்போது நீ ஹாப்பியான்னு வச்சுக்கோங்க, உன்னை பார்த்தா எனக்கு ஹாப்பியா. இந்த அலிகேஷன்ஸ்லாம் வெல்லர்ஸ் வந்து பரவாயில்ல நம்மளே வச்சுக்கிறோம். சொல்லு திரும்ப சொல்லு, நான் கவனிக்கவே இல்லை. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உனக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, உனக்கு எம்ப்ராய்டரி பிடிக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எம்ப்ராய்டரி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த எம்ப்ராய்டரி நீ பண்ணும்போது ஹாப்பியானு வச்சுக்கோங்க, நீ ஹாப்பியா இருந்த பார்த்து எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஓகேயா, இப்ப நான் ஒரு இடத்துக்கு போய் நான் ஹாப்பியா இருக்கேன்னா அதை பார்த்து உனக்கும் ஹாப்பியா இருக்கேன். அதை விட்டுட்டு ஏன் ஹாப்பியஸ்ல மண்ணள்ளி போட்டு நானும் நான் வந்து உட்காந்துருக்க பார்த்து உனக்கு ஹாப்பியானா நீ சேடிஸ்ட். ஆமா புரியுதா? சோ கைஸ் நீங்க வந்து யாரையும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இந்த ரெசிப்ட்ல போறதா இருந்தீங்கன்னா யாரையும் வந்து நீ அங்க போக கூடாது, நீ அதை பண்ணக்கூடாது. உங்களுக்கு இன்கேஸ் வந்து அவங்களே சரி எனக்கும் பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்காம போய் விட்டுட்டாங்கன்னா ஃபைன், அதை நீங்க ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதேதான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான், ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே பண்ணிடாதீங்க. அது நல்லாவே இருக்காது. சொன்னால 3 பாயிண்ட். ஆமா, அவ்வளவுதான். ஹானஸ்டி, கம்யூனிகேஷன், அப்புறம் இன்னொன்னு ட்ரஸ்ட். இந்த 3 தான் எனக்கு தெரிஞ்சு. அத வச்சு பேஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா ஓட்டிடலாம் எப்படியும். ஏன்னா இப்ப நம்ம பல ரிலேஷன்ஷிப் என்ன சொன்னாங்க 22 வருஷம் முன்னாடி காலகட்டத்துல எல்லாம் என்னன்னா லவ் பண்ணுவாங்க, வீட்டுல பெர்மிஷன் வாங்க பிரச்சனையா இருக்கும். ஓகேவா, இன்டர் ரிலேஷன் மேரேஜ்னா. இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறதே பிரச்சனையா இருக்கு. எப்படி சொல்றது, சிச்சுவேஷன்ஷிப் பண்றானுங்க. அப்புறம் இன்னொரு ஒரு வார்த்தை சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி ஏதோ கேள்விப்பட்டேன், லைக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், அப்புறம் வந்து லிவ் இன் என்னமோ சொல்றாங்க. இல்ல அத பத்திலாம் பேசிட்டே போலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொன்ன பாயிண்ட் எனக்கு எப்படி சொல்லணும்னா, ஆமா இப்ப வந்து சில பேர்லாம் 22 இயர்ஸ் ஒன்னா இருக்காங்க ஆனா போயிடுறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பர்சன் உங்க கூட இருக்கீங்க, இஃப் யூ grow out of loveல, அதாவது இஃப் யூ திங்க் இட் டசன்ட் ஒர்க்ல, இஃப் இட் டசன்ட் ஒர்க் நீங்க போறதுல தப்பே கிடையாதுங்க. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டேல நல்லா சொல்றேன், அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம மென்டல் ஹெல்த், நம்ம பீஸ், மென்டல் பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்ல நிம்மதியா தூக்கம் கூட வராதுங்க. ஆமா, அதுக்காக இந்த இருகப்பட்டுல ஒரு நியூஸ் இருக்கும்ல, இவர் வந்து என்னோட சண்டையை போட மாட்டாருன்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருப்பாங்களே, அதெல்லாம் வந்துட்டு தப்பு தப்பு தப்பு. இல்ல நான் அப்படி சொல்லல, லைக் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இஃப் யூ அண்டர்கோ வெர்பல் அபியூஸ், பிசிக்கல் அபியூஸ், லைக் grow out of love. ஆமா, அதுமே நான் நிறைய இல்ல இது க்ரோ அது பேர் என்ன, ஒரு ரீல் பார்த்தேன். என்னன்னா ஒருத்தவங்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து அந்த இன்டர்வியூ வரும், யாரோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல கெட்டிங் போர்ட் இஸ் இட் an actual thing அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நிறைய இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க. ஓகேவா, இட் இஸ் an actual thing. ஏன்னா
ஒரே ஆளோட ரொம்ப வருஷம் இருக்கிறப்போ உங்களுக்கு போர் அடிக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா யூ ஷுட் த்ரோ இன் சம் ஃபைட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபைட் இல்ல அட்வென்ச்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்பப்போ பண்ணுவோம்னு போல. ஆனா இஃப் யூ ஆக்சுவலா க்ரோ அவுட் ஆஃப் லவ் அண்ட் இஃப் யூ ஹேவ் நோ அதர் வே அந்த மாதிரினா தயவு செய்து விட்டுட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல அந்த சீன் மட்டும் எனக்கு ரொம்ப மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷ் ஆகுது. போறாங்க, அந்த ஹஸ்பண்ட் வந்து போறாங்க, போயிட்டு he has a bad day வரும்போது வேற ஒரு இடத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கு, ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டல்ல அவங்க வைஃபோட ஸ்லிப்பர்ஸ் பாக்குறாங்க. ஓகே, புரியுதா? ஓ புரியுது. ஆனா இந்த மாதிரி பண்ண கூடாதுங்க. என்னதான் இருந்தாலுமே அவங்களும் ஹியூமன், இவங்களும் ஹியூமன். பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது. இன்ஃபிடெலிட்டி இஸ் வெரி வெரி பேட். அதெல்லாம் யாருமே பண்ணக்கூடாது, சரிங்களா? இருங்க இது முடிச்சுப்போம். இப்ப லாஸ்டா வந்து இதுல ஆக்சுவலி இது பண்றதுக்கு முன்னாடி பரத்வாஜ் ரங்கனோட இந்த படம் ரிவ்யூ பார்த்தோம். ஓகேவா, கொஞ்சம் மினிட்ஸ் தான் அது அந்த வீடியோ. அதுல ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இந்த லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு. இந்த மதன் வாண்டர்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை, இப்ப பேசுவோம். மதன் வாண்டர்ஸ் வந்துட்டு நான் சீரியஸா வந்து லவ் ட்ராக் தான் கொண்டு வருவானுங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இல்லையா வந்து நான் எக்ஸ்ட்டு நான் இந்த தப்பு தான் பண்ணேன், அருணும் இப்படிதான் பண்றாரு, சொல்லி கெட் பெட்டர், நீங்க சேருங்க அப்படி சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஆனா வந்து அவர் எப்படி சொன்னாருன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் எக்ஸ கூட்டிட்டு வந்துடாதீங்க, ட்ரிப்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஓகேவா? லைக் நம்ம தமிழ் ஆடியன்ஸஸோட மைண்ட் இஸ் பில்ட் தட் வே. இப்போ வந்து ஒருத்தவனை காமிச்சாங்கன்னா நம்ம அதை ரொமான்டிக் லீடா தான் நம்ம நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன படம், லவ் டுடேல நடந்துச்சுல, அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல உட்கார்ந்து இருக்கும்போது ரவி நடுவுல வந்து அவர் வந்து இதை போட்டாரு, அவரோட இதை போட்டார் அவரு. அதே மாதிரிதான் இந்த படத்துல நம்ம நினைச்சிருப்போம். பட் ஆக்ஷன் வந்துடும். மதன் வந்து ஒரு நல்ல மனசுக்காரரு, ஒரு ஜென்யூன், ரொம்ப ஜென்யூனியான. அவர் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து திவ்யாட்ட வந்து சொல்றாங்க என்னன்னா, அருண் வந்து இதனாலதான் அப்படி இருக்கான், அவனையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அவர் வந்து கெட்டவன் கிடையாது. சோ நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் த சேம் இன்டென்ஷன்ஸ். நீங்க பசங்க நினைப்பீங்க பாத்தீங்களா, ஒரு பசங்க தான் பையன் பசங்க பத்தி தெரியும் அப்படி சொல்லி. அது வந்து மேபி அந்த ஒரு சீன் இதுல காமிச்சிருப்பாங்களே, அவரே வந்து கடைசி சொல்லுவார்ல, அதாவது அவன் வந்து இப்படி இதனாலதான் அவன் ஹர்ட் ஆயிருக்கான் அப்படி சொல்லும் போது கடைசியில அது சொன்னதை காமிச்சிருப்பாங்க. அதாவது பசங்க மட்டும் பசங்க. ஆனா நீங்க சொல்றது அப்படி இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்க, அவன் வந்து கெட்டவன் அப்படி இப்படி அப்படிதான் சொல்றீங்க. ஆனா ஆக்சுவலி மேபி இஸ் a good boy too, யாருக்கு தெரியும். ஆமா, sometimes they can be nice. அந்த பரத்வாஜ் ரங்கன் சொன்னதே சொல்லல. சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண, அதாவது மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ண லவ் ட்ரையாங்கிள் என்னன்னா அருண், திவ்யா, மதன். ஓகேவா? ஆனா அங்க இருந்த லவ் ட்ரையாங்கிள் என்னன்னா அருண், திவ்யா நவ், திவ்யா 6 years பேக். அது எனக்கு வந்து செம்ம பாயிண்டா இருந்துச்சு. நானும் இந்த இது பார்த்தேன், எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு சீன்ல வந்து அவ வந்து ஸ்விம்மிங் வேர் போட்டுட்டு பீச்ல நிப்பா. அப்ப வந்து அவங்க லாக் எடுத்துட்டு இருப்பான், யாரு மதன் லாக் எடுத்துட்டு இருப்பான். அந்த சைடு வந்து அருண் உட்கார்ந்து இருப்பான். அப்ப வந்து என்ன வீடியோ எடுக்கிறீங்க, என் ஆளை எப்படி நீங்க வீடியோ, உங்க ஆளை வந்து என்னமோ சொல்லுவான் அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவ வருவா, வந்துட்டு நான் வ்ளாக் பண்றேன் ப்ரோன்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதுக்கு வந்து எதுக்கு இதை பண்றீங்க, உங்க வீட்டுல பார்த்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான்ல. எனக்கு வந்து அது ஏன் பிரச்சனை அருண், நான் பாத்துக்கிறேன், எனக்கு இப்படிதான் இருக்க பிடிச்சிருக்கு போல அப்படின்னு அவன் சொன்னோடனே அவன் சொல்லுவான், நீ ரொம்ப மாறிட்ட, இவங்க எல்லாம் உன்னை மாத்திட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னா அவ வந்து அவளே தேடிட்டு தான் இருக்கா இத்தனை நாள். வந்து அவ வந்து நான் நினைக்கிறேன். ஆமா, she finds herself. அதுதான் அந்த படத்துலயுமே காமிக்கிறாங்க. கடைசியில கூட அந்த படத்தை முடிக்கும் போது அவங்க அந்த கெஃபேல உட்காந்துருப்பாங்கல்ல, உட்காந்துருக்கும் போது கூட அவங்க மேபி காமிச்சிருக்கலாம். மேபி இன்கேஸ் அவங்க மதன் வந்து ஒரு ரொமான்டிக் லீட் மாதிரி காமிச்சிருந்தா மதன் கூட உட்காந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டா ஊட்டி விடுறது, சிரிச்சு பேசுறது அந்த மாதிரி காமிச்சிருக்கான். ஆனா அப்படி இல்லையே, அவ பாட்டுக்கு கொலீக்ஸோட உட்காந்து பேசிட்டு இது பண்ணிட்டு இருப்பா, அவ்வளவுதான். அவ வந்து she just needed to find herself. அதுதான் அந்த படத்தோட இது. எப்பவுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போட, அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப் உடையணும்னா இட் டசன்ட் மீன் இட் ஜஸ்ட் யாரோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தான் இருக்கணும்னு இல்ல, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்கு. அதாவது இந்த மாதிரி சொல்றோம்ல, இந்த மாதிரி இஷ்யூஸ்னால இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி அதான் என்ன சொல்றது, மென்டலி அபியூஸ் பண்ற மாதிரி இஷ்யூஸா இருக்கலாம், பசங்க இஷ்யூஸா இருக்கலாம், அந்த மாதிரி தான் சொல்றேன். எக்கச்சக்கமா பேசிட்டோம், 50 நிமிஷம் எபிசோட. ஐயோ, கேக்குறவங்க ஒருவேளை இது வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப்ங்க. இது வரைக்கும் இதை கேட்டிருந்தீங்கன்னா we owe you a lot. சத்தியமா தேங்க்யூ. கேட்கலன்னா பரவாயில்ல, எங்களுக்கே தெரியும் எங்களுக்கு, பட் இது பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான்.
ஆமா ஜட்ஜ் பண்ணாதீங்க. இல்ல இதுல இருந்து உங்க என்ன டேக்அவே இது நான் என்ன உங்களோட என்ன டேக்அவே இதுல இருந்து இருக்குன்னா ஒரு நல்ல ஹெல்தி ரிலேஷன்ஷிப்னா கம்யூனிகேஷன் இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி ஹானஸ்டி இருக்கணும். இது மட்டுமே இருந்துச்சுன்னா அது எவ்வளவா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறமும் ஃபேக்டர்ஸ் வந்து பிரிஞ்சுச்சுன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஹூஸ் ஹேண்ட்ஸ்? அவர் ஹேண்ட்ஸ். ஓகேயா? ஸோ வித் திஸ் நாங்க முடிச்சுக்கிறோம். Until then, tata, bye bye, good night. Bye bye. Good night.